அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை, ஆடி மாத அமாவாசை முடிந்து வரக்கூடிய அற்புதமான 3ஆம் பிறை மாலை 6:38 மணியிலிருந்து இரவு 7:58 மணிக்குள் இப்ப நம்ம பார்க்க போகும் சந்திர குறியீட்டை உங்களுடைய கையில் வரைந்து பாருங்கள். உங்கள் பணவரவு பெருகிக் கொண்டே போகும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 3ஆம் பிறையை முன்னிட்டு அன்றைய தினம் செல்வ வளம் பெருகுவதற்கான நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் மற்றும் ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. இந்த மெத்தட்ல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த தாந்திரிகத்தை செய்ய அதிகபட்சம் 3 நிமிடங்கள் மட்டும் தாங்க ஆகும். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. பொதுவாகவே நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். அதிலும் தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் முதல் 3ஆம் பிறை நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட இந்த அருமையான நாளில் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். இந்த தாந்திரிகத்தை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சுட்டு தான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். 3ஆம் பிறை தோன்றக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஜூலை 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:38 முதல் இரவு 7:58 வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க 3ஆம் பிறை தோன்றக்கூடிய பஞ்சாங்க நேரம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள செய்வது தாங்க முழுமையான பலன்களை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் மாலை 6:40 முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த சந்திர குறியீட்டை வரைந்து தனம் வளர்க அப்படின்ற தமிழ் ஸ்விட்ச் வேர்டை நம்ம எழுதணும். நம்முடைய சுண்டு விரலுக்கு கீழ் பகுதியில இதை நம்ம எழுதணும். இதை சந்திரமேடு பகுதின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல ஒரு பிறை நீங்க வரைஞ்சுக்கோங்க. அதாவது சந்திர பிறையை நம்ம வரையணும். அதற்கு கீழே தனம், அதற்கு கீழே வளர்கன்னு நம்ம எழுதணும். கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர், பச்சை நிறம் அல்லது நீல நிறத்துல இதை நம்ம எழுதணும். ரெட் அண்ட் பிளாக் கலரை நீங்க தவிர்த்திடுங்க. சிவப்பு நிறத்துல, கருப்பு நிறத்துல இதை நம்ம எழுதக்கூடாதுங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல மட்டும் தாங்க எழுதணும். பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு முறை இந்த சந்திர குறியீட்டை வரைஞ்சிட்டு தனம் வளர்கன்னு எழுதி போதும். எழுதி முடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை நீங்க ரிலாக்ஸ்டா பொறுமையா பாருங்க. அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். சப்போஸ் யாருக்காவது இடது கையில அடிபட்டிருக்கு, லெஃப்ட் ஹேண்ட்ல உங்களால எழுத முடியலனா நீங்க வலது கையில கூட இதை எழுதிக்கலாம். ரைட் ஹேண்ட்ல அதே போல சுண்டு விரலுக்கு அடி பகுதியில, நல்ல கீழ் பகுதியில எழுதணும். எந்த மாதத்தில் வரும் 3ஆம் பிறை அன்னைக்கும் இப்ப நம்ம பார்த்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இதை வரைஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்க ரிலாக்ஸ்டா பொறுமையா அதை பார்க்கணும். அதற்கு பிறகு உங்களுடைய வழக்கமான வேலைகள் எதுவோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்புங்க. குறைந்தபட்சம் 1 மணி நேரம் இந்த குறியீடு நம்முடைய கையில் இருக்கணும். அதற்கு பிறகு தண்ணீர் பட்டோ வியர்வை பட்டோ அது அழிந்தால் பரவாயில்லைங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான டெக்னிக்கை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. பணத்தை ஈர்ப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான
பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் மாற்றத்தையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினலான இந்த கருங்காலி மாலைகளை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கருங்காலி மாலை உட்பட இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும், நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை பூஜை செஞ்சு நம்ம கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி இந்த கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை தருவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் கிட்ட நெருங்கவே முடியாதுங்க. எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை அப்படியே நடத்தி காட்டக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. ஏறு சிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள், பெண்கள் யாராக இருந்தாலும் தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை நீங்க பயன்படுத்தினாலே போதும். அதாவது தினமும் உங்களுடைய வலது கையில, ரைட் ஹேண்ட்ல இந்த கட்டையை நம்ம வச்சுக்கணும். பிறகு உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு பொறுமையா நீங்க மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை பலனை கொடுக்கும். இதை தாண்டி இந்த ஏறு சிங்கி வீட்ல நம்ம வச்சிருந்தாலே வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கிடைக்கும். மிகவுமே சக்தி மிக்க ஒரு மூலிகை வகை. இதை பயன்படுத்தி நிறைய பேர் பலனடைஞ்சதா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல, வாட்ஸ்அப்ல கூட நீங்க சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக நாம் பார்ப்பது மிக மிக முக்கியமான பொருள், தாமரை திரவியம், லோட்டஸ் ஆயில். பொதுவாகவே தாமரை மலர் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. இந்த தாமரை திரவியத்தை ஜஸ்ட் இந்த பாட்டில் ஓபன் பண்ணாலே போதும், நல்ல தெய்வீக நறுமணம் உங்களுக்கு கிடைக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்கள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய சொந்த அனுபவத்துல சொல்றேங்க. நம்ம வீட்ல தொடர்ந்து இந்த தாமரை திரவியத்தை நீண்ட நாட்களாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். முதல் விஷயம், நல்ல பணவரவை கொடுக்கும். இரண்டாவது, வீட்டிற்கு நிரந்தரமான லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். மூன்றாவது, வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க இந்த தாமரை திரவியத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டே வாங்க. அந்த கடன் முழுவதும் தீரும். அடகு வைத்த நகைகளை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, புதியதாக நிறைய தங்க நகைகளும் சேரும். சரிங்க, இந்த தாமரை திரவியத்தை எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம பார்க்கலாம். வீட்ல நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய விளக்கு, அது காமாட்சி அம்மன் விளக்கு, அகல் விளக்கு, பாவை விளக்குன்னு என்ன விளக்காக இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய நெய் அல்லது எண்ணெயில் 3 முதல் 5 சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை நீங்க சேருங்க. எல்லா நாட்களும் இதை சேர்க்கணும்னு கூட கிடையாதுங்க. குறைந்தபட்சம் வாரத்தில் 2 நாட்கள் நீங்க விளக்கேற்றும் போது இந்த திரவியத்தை சேர்த்தால் போதும். முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. நேற்றைய முன்தினம் ஆடி அமாவாசை, அன்றைய தினம் பூஜை செஞ்ச பொருட்களை தாங்க இப்ப நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை தெளிவா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன குறிப்புங்க, நம்ம இப்போ தாமரை திரவியம் பார்த்தோம். அதை ஒரு பாட்டில் நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நிறைய பலன்கள் தெரியும். அதனால தாங்க அதை நான் ரிப்பீட்டடா சொல்றேன். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.